ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, கேப் டவுனா மார்க்கெட் ஓப்பன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 200 பாயிண்ட் நம்மளுக்கு கீழே தள்ளி ஓப்பன் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, லெவல்ஸ் அப்படின்றது மாற்றணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன வருது அப்படின்றத பார்த்து நம்ம என்ன செய்வோம், ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கலை எடுத்து நம்ம அதை வச்சு லெவல்ஸ் நம்ம போட்டுருவோம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம். சரிங்களா? நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும்தான் அந்த லெவல்ஸ் மாறுமே தவிர ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்கிற லெவல்ஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ அதே சேம் லெவல்ஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகுது. நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்ம ப்ரீவியஸ் டே வச்சு நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோமோ ஸோ அதே லெவல்ஸ் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் மாறாது அப்படின்ற லாஜிக்கு நம்ம என்ன செய்வோங்க, நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ்ல சொல்லி கொடுக்க போறோம். ஸோ அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வீக் இருக்கும். அதோட அப்டேட் நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் இருக்கும். சரியா? மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்லயும் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 200 பாயிண்ட் கேப் டவுன் மார்க்கெட்டா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ அதுல நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா 23,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் எடுத்திருக்கோம், R1 எடுத்திருக்கோம், R2 அதே மாதிரி S1 S2 அப்படின்றது எடுத்திருந்தோம். ஸோ R1 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24,049 அப்படின்ற லெவலும், R2 24,100 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. S1 23,795, S2 23,734 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லைனுக்கு மார்க்கெட் அப்படின்றது மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், கீழே இருந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கு நம்மளுக்கு இதுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம இதை ஒரு வாய்ப்பு தான். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் பார்க்கணும். ஸோ அதோட மூமெண்டம் எப்படி இருக்கு, நம்ம அதுலயும் லெவல்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இது நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க. சரியா? மார்க்கெட் மேலே இருக்குது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு இது கண்டினியூவா அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஏன் ரிவர்சல் ஆயிருக்கு, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நம்மளுக்கு அதுல இருந்து என்ன செய்வாங்க, அவங்க ரிவர்சல் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யும், இங்க இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் இதோட சேர்த்து கம்பேர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர நம்மளுக்கு ஒன்லி இதை மட்டுமே பார்க்க கூடாது. ஓகேங்களா? இது நம்ம டைரக்ஷன் மட்டும் தான் இதை வச்சு பார்க்குறோம். நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும், மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே தான் இருக்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தனால நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் கீழே வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 100 பாயிண்ட் வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கீழே அப்படின்றது வந்திருக்காங்க. 100 பாயிண்ட் நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு மேலே போறாங்க. மேலே போயிட்டு நம்மளுக்கு இந்த லெவலை அவங்களால பிரேக் பண்ணவே முடியல. எந்த லெவலில், சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலை பிரேக் பண்ண முடியாம நம்மளுக்கு அங்கேயே தான் என்ன பண்றாங்க, ரொம்ப நேரமா ஒரு சைடு வேஸ் அப்படின்ற மூமெண்டம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஒரு 1.5 மணிக்கு மேலே என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேலே போயிருக்கிறாங்க. மேலே எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000. சரிங்களா? 24,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அதுக்கு மேலே என்ன செய்யல, போக முடியல. அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. ஸோ இது நீங்க சேம் டைம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து கீழே வருது. மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து கீழே வருது. நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுது. அதாவது 850 அப்படின்ற ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது இந்த ரேஞ்ச், அதாவது நம்மளுக்கு இந்த 172 அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட் இங்கேயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்தையும் பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு 24,000 அப்படின்ற ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அதே சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா புரியும், நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது இந்த மிட் வேல்யூ வர தான் வந்திருக்காங்க. அந்த மிட் வேல்யூ பிரேக் பண்ணி மேலே போகல. சரிங்களா? அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க.
சேம் டைம்னா அதாவது 13:50 அதாவது 1:50க்கு நடந்த இந்த இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சப்போர்ட் எடுத்து புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிடுறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணுங்க, இதை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஸோ இதோட சேர்த்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியத்தில் நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 145 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 201, R2 வந்து பார்த்தீங்கன்னா 251 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 101, S2 76, S3 50 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 172, 122 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. மீட்டிங் நடந்துட்டு புட் ஆப்ஷன் கீழே இருந்து மேல வந்திருக்காங்க, கால் ஆப்ஷன் மேல இருந்து கீழே வந்திருக்காங்க. சரியா? புட் ஆப்ஷன் அப்படின்றது கீழே இருந்து மேலையும், கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல இருந்து கீழே வந்திருக்காங்க. புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மீட்டிங் பண்ணிட்டு மேல வந்துடுறாங்க. மேல வந்து நம்மளுக்கு மிட் லெவலில் என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி எங்க வர போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டா இந்த 172 அப்படின்ற லெவல் வந்து போயிருக்காங்க. சரிங்களா? 172 வரை போயிருக்காங்க. 172க்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. அங்கேயிருந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துறாங்க. ரெண்டு பேருமே அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. எந்த ரேஞ்சுக்குள்ள, இந்த 122 அகைன் நம்மளுக்கு இந்த S1 101 அப்படின்ற லெவலுக்குள்ளேயே தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு ரொம்ப நேரமா இருக்கிறாங்க. சைட்வேஸ்ல வந்து என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது வந்து போகுது. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 122 வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இது ஆல்ரெடி கீழே வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிகே அப்படின்றது வந்து நடக்கும். ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு சைடுவேஸ்ல போக ஆரம்பிச்சாலே டிகே நடக்கும். அதனால நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இவங்க புட் ஆப்ஷன் இதுக்கு கீழே வந்துட்டாங்க, கீழே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கீழே இருந்து இவங்கள நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த 122 பிரேக் பண்ணி மேல போறாங்க. யாரு, கால் ஆப்ஷன். எங்க வர போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிட் வேல்யூ வர தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யல, போக முடியல. ஓகேங்களா? இந்த சேம் டைம் தான் நம்மளுக்கு என்ன இருக்காங்க, அங்கேயும் நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றத பிரேக் பண்ணி மேல வந்திருப்பாங்க. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றதையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிரேக் பண்ணி மேல வந்திருக்காங்க. மேல வந்ததுனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இவங்களும் கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு ஒரு மிட் வேல்யூ வர போயிருக்காங்க. ஒரு 20 பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அங்க வர நம்மளுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களும் ரிவர்சல் ஆயிடுறாங்க. அதே மாதிரி இங்க புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, மார்க்கெட் வந்து பார்க்கணும். டைரக்ஷன் அப்படின்றதையும் நம்ம இதை வச்சு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் தான் நம்ம எப்படி எடுக்கணும், இந்த லெவல்ஸை நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெளிவான அந்த ஃப்ரீ கிளாஸஸ்ல வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லைவ் வந்தோம் அப்படின்னா அந்த லைவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்போ தான் வரும். ஓகேங்களா? சரி. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ், நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரி இருக்கு. ஸோ அதனால நம்ம எக்ஸ்பெரியோட லெவல்ஸே வந்து எடுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பெரி வச்சு லெவல்ஸ் எடுப்போம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுல தான் வந்து நம்மளுக்கு டிகே அப்படின்றது அதிகமா இருக்காது. எக்ஸ்பெரி டேல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா டிகே அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் குழப்பங்கள் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரா வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியை வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். எக்ஸ்பெரி டே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி நீங்க வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு குழப்பம் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியும் நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கரண்ட் வீக்கோட லெவல்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுல நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எதுல வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு பிரீமியத்துல அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரீமியத்துல நம்மளுக்கு பார்க்கும் பொழுது 23,850 வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. கால் ஆப்ஷனோடது 104, புட் ஆப்ஷனோடது 94 இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து நம்ம என்ன செய்யணுங்க, எடுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் என்ன லெவல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? இதே இது நீங்க ரேஞ்ச் அதிகமா இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளோட லெவல்ஸ் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அது நம்ம சொல்லி கொடுத்த ஃபார்முலா படி தான். ஓகே, ஸோ இதுல சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 23,859 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,953 அப்படின்ற லெவலும், R2 24,010 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க.
S1 23,755, S2 வந்து 23,694 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கு உள்ள இருந்ததுன்னா ஓகே, இந்த ரேஞ்சுக்கு வெளியெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட லெவல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதில் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன கால்குலேஷன் மெத்தட் சொன்னோமோ அந்த கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வீக்ல க்ளோசிங் ஏடிஎம் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து லைன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, லெவல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்த்துடலாம். ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து 98 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155, R2 194, R3 233 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. S1 57, S2 43, S3 28 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. நம்மளுக்கு அதுல தான் லெவல்ஸ் வந்து மாறும். இதுல அப்படின்னா இண்டெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தில் எடுக்கிற லெவல்ஸ் வந்து அதே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதே போல நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கும் சேம் லெவல்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அந்த லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்ல காலையில அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுல மறக்காம பார்த்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.